வணக்கம். இது தமிழ் சித்தர்கள் யூடியூப் சேனல். நான் சங்கர். நாம இந்த எபிசோட்ல பார்க்க போற ஜீவசமாதி ஸ்ரீ சதானந்த சுவாமிகள் ஜீவசமாதி, சென்னை பெருங்களத்தூர். இதோட டீடைல்ட் லொகேஷன், கூகுள் மேப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பெருங்களத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் 10-15 நிமிஷம் தொலைவில் தான் இந்த ஆசிரமம் இருக்கு. இது அமைஞ்சிருக்கிற இடம் ரொம்ப ஒரு அழகான இடம். உள்ள நிறைய பச்சை பசேல்னு மரம், செடி கொடிகளும் ஒரு சின்ன குளம் கூட உள்ள இருக்கு. அதை தவிர சுவாமிகள் கூட அவரோட 7 சிஷ்யர்கள் இங்க ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாரோட ஜீவசமாதி இங்கதான் இருக்கு. சுவாமிகளோட சொந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர். இங்க வந்து ஒரு மிக சிறப்புமிக்க மகாலிங்கர் சுவாமிகள் கோயில் இருக்கு, சிவன் கோவில். அங்க சுவாமிகள் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் மாஸ்டரா வந்து வேலை பார்க்குறாரு. ஆன்மீக தேடல் காரணமாக ஒரு சில காலகட்டங்களுக்கு அப்புறம் தனது வேலையை விட்டுட்டு அதுல வர பணத்தை வீட்டுல கொடுத்துட்டு தான் வந்து ஒரு ஆன்மீக தேடல் நோக்கி போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவருக்கு குருவா அமைஞ்சவர் வந்து திரு மௌன சுவாமிகள், அதாவது அவதூத மௌன சுவாமிகள்னு சொல்றாங்க. அவர்கிட்ட இவர் வந்து சித்த வித்தையெல்லாம் கத்துக்கிறாரு. அதுல ரொம்ப முக்கியமா நவகண்ட யோகத்தை சுவாமிகள் இவருக்கு சொல்லித்தராரு. அதுல வந்து இவர் கரை கண்டு அதுல சித்தி பெறாரு. நவகண்ட யோகம்னா உடம்ப 9 பகுதிகளா பிரிச்சு திருப்பி ஒட்ட வைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த யோக முறை. இது எல்லாருக்கும் வந்து சித்தி அடைஞ்சிடாது. அதுல சிற்றி பெற்றவர் நம்ம சதானந்த சித்தர். நீங்க பாக்குற பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள், அப்புறம் நம்ம காவாங்கரை கண்ணப்ப சித்தர், கிண்டி மகான் அப்படின்னு சொல்லக்கூடிய சாங்க சித்தர், இவங்க எல்லாருமே வந்து நவகண்ட யோகிகள். இவங்க நவகண்ட யோகம் பண்றதை ரொம்ப சில பேர் பார்த்து பயந்து அதை வந்து வெளியில போய் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம அவங்களோட கதையில கேள்விப்பட்டிருக்கோம். அவங்கள பத்தி வந்த கட்டுரைகளை படிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான யோக கலையை பயின்றவர் தான் நம்ம சதானந்த சித்தர். அதனால அவர் உடம்புல எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சக்தி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த சக்தி எங்கேயும் போகல, இன்னும் அவருடைய ஜீவ சமாதியை சுற்றி தான் இருக்கு. அதன் பிறகு அங்கிருந்து சென்னைக்கு வர்றாரு. சென்னையில முதல்ல அவர் வந்து மயிலாப்பூர் போறாரு. அதுக்கு பிறகு இந்த எக்மோர் பக்கத்துல சுவாமிகள் கொஞ்ச நாள் இருந்ததா சொல்றாங்க. மயிலாப்பூர்ல சித்திரக்குளம் ரொம்ப வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு குளம் சித்தர்களுக்காகவே. ஏன்னா அந்த இடம் வந்து ஒரு சித்தர்களோட மீட்டிங் ஸ்பாட்னே சொல்றாங்க. ஏன்னா நம்ம சேனல்ல பார்த்திருக்கோம். அதாவது 2 ஜீவ சமாதிகள் மயிலாப்பூர்ல, சரி, குழந்தைவேல் சுவாமிகள், முத்தையா சுவாமிகள். இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். நீங்க அதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல பார்க்கலாம். இவங்க ஜீவ சமாதிக்கு முன்னாடி தான் சித்திரக்குளம் இருக்கு. அந்த காலத்துல வந்து வள்ளலார், அப்புறம் திரு சாங்க சித்தர், கரபாத்திர சுவாமிகள், இந்த மாதிரி மிகப்பெரிய சுவாமிகள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து கூடி பேசினதாகவும் தனக்கு தெரிந்த சித்த வித்தைகளை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்ததாகவும் அந்த காலத்துல சொல்றாங்க. அதனால் சில குறிப்புகளும் இருக்கு. அந்த இடத்துக்கு சுவாமிகள் போறாரு, அங்கேயே தங்குறாரு. அப்போ வந்து ஒரு சுவாமிகள் வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்குது. அதாவது என்னன்னா, ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. அப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து ஒரு வாடிய முகத்தோட போறாரு. இவர் உடனே அவர் பேரை சொல்லி கூப்பிட்டார். பேர் நாராயண சுவாமி, இங்க வா அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். சுவாமிகள் அவருக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. ஏன் கவலையா போற, அந்த திருடங்களை நீ பிடிச்சாகணும் இல்லையா, கவலைப்படாத, நீ போற இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா சைதாப்பேட்டில் ஒரு இடத்த சொல்லி ஒரு முள் புதர் இருக்கு, அந்த இடத்துல அவங்க அந்த நகைகளை பங்கு போட்டுக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதே போல அந்த இடத்துல திருடர்கள் இருந்திருக்காங்க. இந்த போலீஸ் அவங்கள போய் பிடிச்சிருக்காரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமா அவருக்கு தெரியப்படுது. அதன் பின்னால் சுவாமிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிஷ்யராகி இந்த ஆசிரமத்தை கட்டுறதுலேருந்து அதோட கும்பாபிஷேகம் பண்ற வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து அந்த நாராயண சுவாமியும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்னி வரைக்கும் அதை அதை ஒரு தொண்டா பண்ணிட்டு வராங்க. சுவாமிகள் பல அற்புதங்களை புரிஞ்சிருக்காரு. அதுல சிலது என்னன்னா, இந்த இவரோட முதல் சிஷ்யரான நாராயண சுவாமி அவர்களுக்கு வந்து 10 வருட காலமா குழந்தையே இல்லையா. இதை சாமி கிட்ட சொல்லி முறையிட்டு இருக்காரு. அவர் நீங்க உங்க துணைவியாரையும் இங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. வந்திருக்காங்க. வந்தவங்க கிட்ட ஒரு 3 பிடி அரிசியை கொடுத்துருக்காங்க. அதை வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொன்ன உடனே அதை எடுத்துட்டு போயிருக்காங்க. சுவாமிகள் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு 3 குழந்தைகள் பிறக்கும்னு. அதே மாதிரி தெய்வ அனுகிரகத்தால உங்களுக்கு 3 குழந்தைகள் பிறக்குது. 1 பெண் மற்றும் 2 ஆண் பிள்ளைகள். இன்னைக்கும் அவங்களோட ஜெனரேஷன்ல வர அடுத்தடுத்த ஆளுங்க வந்து இந்த ஆசிரம பராமரிப்புக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறது திரு சதானந்த சித்தர் அவர்களுடைய ஜீவசமாதி. சுவாமிகளோட ஜீவசமாதி வந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் பழசு. ஏன்னா அவர் வந்து ஜீவசமாதி அடைகிறது 1922 தை மாசம் மக நட்சத்திரத்துல. இன்னி வரைக்கும் மிக சிறப்பா குரு பூஜையா இருக்கட்டும், பௌர்ணமி பூஜையா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பா இந்த கோயில்ல வந்து
செய்யப்படுகிறது. அனைவரும் இந்த கோயிலுக்கு போய் சுவாமிகளோட அருளை பெறணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இங்க உங்க கமெண்ட்ஸ் கண்டிப்பா போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கிற மற்ற வீடியோ லிங்க்ஸையும் பாருங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் சித்தர்கள் யூடியூப் சேனல். நான் சங்கர். ஓம் நம சிவாய்.